அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஃபார்மா செக்டர் கீழே உள்ள ஃபார்மா பங்குகளை பற்றி பேச போகிறேன். அதுவும் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேக்ஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு 4th ஏப்ரல் 2025 ஈவினிங், அதாவது மார்க்கெட் அவர் இந்தியன் மார்க்கெட்லாம் முடிஞ்ச பிறகு நான் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன் என்று சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த டைம் பிரகாரம் இந்த மார்க்கெட் சூழ்நிலை இந்த கான்டெக்ஸ்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உணர்றது மூலமாக தான் நான் சொல்கிற பாயிண்ட் எவ்வளவு வேலிடானது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, நான் இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன், என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறதான உங்களுடைய கேள்வி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபார்மா செக்டர் பங்குகள் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஏன்பா எந்த நேரத்தில் எதை பற்றிப்பா பேசுகிற? ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஃபார்மா செக்டருக்கு அனௌன்ஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் ஃபார்மா செக்டர் பங்குகளை ஏற்றுச்சு. ஆனால் திருப்பியும் நான் டேக்ஸ் போடுவேன், டேரிஃப் போடுவேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னதுனால மறுபடியும் ஃபார்மா செக்டர் பங்குகள்லாம் இன்றைக்கி ஃப்ரைடே 4 ஏப்ரல் 2025 அன்னைக்கு உடஞ்சிருச்சேப்பா. நீ நியூஸ் எல்லாம் படிக்கிறது இல்லையா? எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் ஐடி பங்குகளும் ஃபார்மா செக்டர் பங்குகளும் நல்லா பண்ணாது. ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு. நம்ம யூஎஸ்க்கு தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவங்க டேரிஃப் போட்டதுனால இந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸுகள்லாம் நல்லா இம்பேக்ட் இருக்கும். நாங்கள்லாம் ட்ரம்ப் எலெக்ஷன் டைமில் இதை பற்றி பேசினார். இந்த டேரிஃப்னால எக்ஸ்போர்ட் செக்டர், இந்தியாவுக்கு ரொம்ப மேஜரான எக்ஸ்போர்ட் செக்டர் ஐடியும் ஃபார்மாவும் தான். இந்த ஸ்டாக்குகள்லாம் அடிபடும்னு நாங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அவர் ஜெயித்த உடனே நல்ல பீக்கில் நாங்கள் விற்று எங்களுடைய ரிஸ்க்கை நல்லா மேனேஜ் பண்ணிட்டோம். எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேலும் இந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஐடியும் ஃபார்மாவும் நல்லா பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், நல்லா பண்ணாமல் போகலாம் தான். எவ்வளோ நாளைக்கு நல்லா பண்ணாமல் போகும்? ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா பண்ணாமல் போகலாம். அதுக்கப்புறம் இந்த டேரிஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கரன்சி வீக் ஆகலாம். அல்லது இந்த மார்க்கெட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விலையை அது ஏற்றுக்கொள்ளும். அதாவது என்னென்னா, ஃபார்மாலாம் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். புரியுதுங்களா? வேறு வழி கிடையாது. விலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள். ஃபார்மா ஸ்டாக்ஸை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் எப்படி திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தொடர்ந்து சொல்கிறேன், கேளுங்க. நம்ம நாட்டுக்கும் யூஎஸுக்கும் 10% தாங்க ஃபார்மாவோடைய அந்த டேக்ஸுங்கிறது இருக்குது. நம்ம 10% போடுறோம், அவங்க 0% போடுறாங்க. மேக்ஸிமம் அவர் போட்டிருந்தா ரெசிப்ரோக்கல் டேக்ஸில் 10% போட்டிருக்கணும். ஆனால் அவர் ரெசிப்ரோக்கல் டேக்ஸில் இதை எடுக்காமல் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஆட்டோ பார்ட்ஸ் அந்த ரூல் மாதிரி கொண்டு போகிறாரு. அது விச் மீன்ஸ் எல்லா கண்ட்ரிகளுக்கும் இது காமனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. அட் த சேம் டைம் இந்தியா 10% தான் டேக்ஸ் போடும் பொழுது அவர் நமக்கு அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2, ஒருவேளை 25%, 30%, 35% இல்லை 50% எல்லா கண்ட்ரிகளுக்கும் போட்டால் அதிகமாக அஃபெக்ட் ஆக போகிறது இந்தியா தான். ஆனால் இந்தியா ஃபார்மாவை எக்ஸ்போர்ட் பண்ணாட்டி அவங்க நாட்டுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாட்டினாலும் அவங்களுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அப்படியே ஆல்டர்னேட்டிவ் இருந்தாலும் அதனுடைய விலை நம்ம அளவுக்கு சீப்பாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே நம்ம எக்ஸ்போர்ட் குறையிற மாதிரி தெரிஞ்சாலும் வேறு வழி கிடையாது. யூஎஸ் மக்களுக்கு அவங்க மெடிசின்ஸ் கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணார்னா இவங்க போய் வாங்கி தான் ஆகணும். விலை அதிகமாக இருந்தால் கொடுத்து தான் வாங்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்டெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பாசிட்டிவ்ஸ் அதிகமாக தெரியுது ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு. என்ன பாசிட்டிவ் அப்படின்னா அவங்க எப்படியா இருந்தாலும் கன்சியூம் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்மில் ஒரு பிளிப் இருக்கலாம். ஆனால் அவங்க கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனிகளுக்கு ரெவன்யூவோ சேல்ஸோ ப்ராஃபிட்டோ பெரும்பாலும் அடிபடாது. ஷார்ட் டேர்மில் வேணால் அடிபடும். அதுக்கப்புறம் ட்ரம்ப் இந்த டேரிஃபை 10% தான் கேப் இருக்கிறதுனால 10% இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு எக்ஸப்ஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மினிஸ்டர் போய் அங்கே நெகோஷியேட் பண்ணுவாங்க. நாங்கள் 10% தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் இன்ஸ்டிங்க்ட்டும் கூட. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு கிளியரான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரியுது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா?
எப்படியா இருந்தாலும் யூஎஸ் மக்கள் விலை அதிகரித்தாலும் வாங்கி தான் ஆகணும். ஒன்று, இந்தியா தான் வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபார்மா டு யூஎஸ். 2, நம்ம வெறும் 10% தான் டேக்ஸ் போடுறோம். 3வது பாசிட்டிவ், சரிங்களா? அதனால் அவர் 10%க்கு மேலே போட முடியாது. அப்படி போட்டு இந்தியா வந்து ரெசிப்ரோக்கலாக வந்து நாங்களும் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு போடுறோம் அப்படின்னு வாரில் இறங்க மாட்டாங்க. பட் ஆனால் இது வந்து வெரி சாலிடான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக வந்து குறைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாசிட்டிவ்ஸு. சப்போஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் அவர் வந்து ஒரு 50% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆகும், நிறையாவே அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்து ஷார்ட் டேர்மில் ரொம்ப நல்லாவே வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் உடையும். அப்போ வந்து நம்ம போய் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா வந்து 50% டேரிஃப் போட்டாலும் யூஎஸ் மக்கள் 50% அதிகமாக கொடுத்து ஃபார்மாவை வந்து வாங்கி தான் ஆகணும். இந்தியா தான் வந்து ரொம்ப சீப்பாக வந்து ஃபார்மசூட்டிக்கலை ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி வச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம குவாலிட்டியோட கொடுத்துட்ருக்குறோம். அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. வெளிநாடுகள் வந்து யூஎஸ்க்கு வந்து ஃபார்மாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். எவ்வளோ வார்னிங்ஸ் வந்து யூஎஸ் எஃப்டிஏவா அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கிறதுனால ஃபார்மா ஸ்டாக்ஸு ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்பெக்குலேஷனால், இந்த பயத்தினால, ஒரினால் அதிகமான வாய்ப்புகளை அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங். சரி, எந்தெந்த இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிளாண்ட் ஃபார்மா 50% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு, சரிங்களா? அவங்களுடைய சேல்ஸு, ரெவன்யூ, ப்ராஃபிட் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அது 50% வந்து கிளாண்ட் ஃபார்மாவுக்கு யூஎஸ்லேருந்து தான் வருது. அரவிந்தோ ஃபார்மாவுக்கு வந்து 50%, டாக்டர் ரெட்டிஸ்க்கு 45%, ஜைடஸ் லைஃபுக்கு வந்து 45%, விச் மீன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. அவர் டேரிஃப் போட்டால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அற்புதமாக உடையும். லூப்பின் கூட 38% வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு, கிளென்மார்க்கு 35%, சன் ஃபார்மா 30%. ஸோ இந்த பர்சன்டேஜில் நீங்கள் வந்து ஒரு 20% அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 30% இருந்துச்சுன்னா ஒரு 10% வந்து அந்த கம்பெனியோடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு 20% வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இபிஎஸ்சில் வந்து குறைச்சி அந்த ஸ்டாக்கினுடைய விலையை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமும் இந்த மார்க்கெட் பயத்தினால அதனுடைய விலையை அதுக்கும் கீழே கொண்டு போகும். புரியுதுங்களா? அந்த சமயம் தான் வந்து நமக்கு வாங்குறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் வந்து இந்தந்த கம்பெனிகள்லாம் யூஎஸ் எக்ஸ்போஷர் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஸ்டாக்ஸுகள்லாம் வந்து கண்டிப்பாக உடைப்பட போகுது. அவர் வந்து கிளியராகவே சொல்லிட்டாரு. என்னென்னா வந்து வரலாறு காணாத அளவுக்கு, இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு ஃபார்மாவுக்கு வந்து நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியன் ஃபார்மா செக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் ஆகும். இப்போ உலகம் வந்து என்ன நடக்குது, ஐடி ஃபார்மா வந்து யூஎஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கெட்ட காலம், டொமஸ்டிக் ஸ்டாக்ஸு எஃப்எம்சிஜி மாதிரி செக்டரில் வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் பேசுகிறாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட்டில் கிடைக்கிற ப்ராஃபிட் மார்ஜினு, எக்ஸ்போர்ட்டில் கிடைக்கிற அந்த யூஎஸ் டாலர் இன்கம் அப்படிங்கிறது வந்து டொமஸ்டிக்கில் வந்து சத்தியமாக அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப ரேரு. இங்கே பரவலாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஐடி அண்ட் ஃபார்மா. ஸோ ஐடி அண்ட் ஃபார்மாவை டிபெண்ட் பண்ணி தான் வந்து யூஎஸ் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராங்கான பெலீஃபு. அட் த சேம் டைம் இவ்வளோ பெரிய கம்பெனிகளே வந்து 50% வந்து யூஎஸ் இல்லாத கண்ட்ரிகள்லையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மெடிசின்கிறத வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படிங்கிறதுனால ஃபார்மா செக்டர் பங்குகளை நான் வந்து கண்டிப்பாக உடையும் பொழுது வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஷார்ட் டேர்மில் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து டிப்பு இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த டேரிஃபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து பழக்கத்துக்கு வந்து பழகிடுவாங்க. உங்களுக்கே வந்து வாழைப்பழம் நாளைக்கு வந்து 10 ரூபா அப்படின்னா வந்து ஒரு வாழைப்பழம் இது வரைக்கும் 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஷாக்காக இருக்கும், 2 நாள் ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு 10 ரூபா அப்படிங்கிறது பழகிரும். அதே மாதிரி ஃபார்மா செக்டருக்கும் வந்து 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் வந்து ரிசல்ட் நல்லா இல்லைனாலும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து பிக்கப் எடுத்துரும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ். இன்னமும் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் கேட்டு போயிருக்கேன். இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, டேரிஃப் போடுறாரு. யாருக்கு போடுறாரு? அவங்க நாட்டு மக்களுக்கு போடுறாரு. எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அவங்க நாட்டில் போடுறாங்க. விச் மீன்ஸ் இப்போ மெக்சிகோ வந்து நீங்கள் எங்கள் பொருட்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறீங்களா, அப்போ உங்கள் பொருட்களுக்கு நான் இவ்வளோ போடுறேன். சைனா என்ன சொல்லிட்டாங்க, நான் உங்கள் பொருட்களுக்கு 34%. இப்படி உலகம் ஃபுல்லாக எல்லோரும் வந்து இந்த டேரிஃப் வார கையில் எடுத்துட்டாங்க. இதனால் என்ன நடக்குது, எல்லா நாட்டிலையும் இன்ஃப்ளேஷன் ஏறுது. அப்போ குளோபல் இன்ஃப்ளேஷன் ஏறுது. குளோபலாக இன்ஃப்ளேஷன் ஏறுச்சுன்னா குளோபலாக ஃபெட்டு வந்து ரேட்டை வந்து ஏற்றுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த மாதிரி ரேட்டு வந்து மேலே ஏறிச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுவும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ட்ரம்ப் வந்து ரெசஷனில் தள்ளுறாரு. இந்த ரெசஷனில் தள்ளுறது மூலமாக ஃபெட்டு வந்து வேறு வழி இல்லாமல்
ஏகப்பட்ட ரேட்டை வந்து கட் பண்ணி கம்மியாக வச்சு ஏகப்பட்ட பணத்தை வந்து மறுபடியும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்னவே இது வந்து எங்கே போக போகுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேஸை வந்து ட்ரம்ப் வந்து கண்டினியூ பண்ண விடமாட்டார். ஒரு நாள் வந்து அவரே கூட வந்து இந்த டாரிஃப் எல்லாம் வந்து ரிவோக் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் கலெக்ட் பண்ணது போதும், நமக்கு வந்து இந்த ஃபெட்டினுடைய வட்டி வந்து ரொம்ப கம்மியாக குறைச்சிட்டாங்க, அதனால் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வட்டி டி பில்ஸு அந்த பாண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க வேண்டிய வட்டி குறைஞ்சிரும். அந்த நீடு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃபு இந்த டேக்ஸை அவர் ரிமூவ் கூட பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஷார்ட் டேர்மில் நடக்கிற ஒரு ட்ராமா மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக வந்து உடைய நல்லா தான் உடைய போகுது. ரெசெஷன் ஃபியரு உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து டாரிஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால வந்து இன்ஃப்ளேஷன் கூடும். எல்லா சென்ட்ரல் பேங்கர்ஸும் வந்து இன்ஃப்ளேஷன் கூடுறதுனால இனிஷியலாக வந்து ரேட்டை ஏற்றுவாங்க. இனிஷியலாக ரேட்டை ஏற்றுனா வந்து மார்க்கெட் இன்னும் பயங்கரமாக உடப்படும். அப்போ உடப்படும் பொழுது எக்கானமி ரெசெஷனுக்கு தள்ளும் பொழுது கவர்மெண்ட்டும் ஃபெட்டும் வந்து வேறு வழி இல்லாமல் ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப கம்மியாக கொண்டு வந்து வச்சிரும். ஏன்னா மக்கள் கையில் நார்மலாக இப்போ வந்து ₹100 தான் வந்து உலகம் ஃபுல்லாக காசு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல் ஆஃப் அ சடன் எல்லா பொருட்களுக்கும் என்ன பண்ணுறீங்க, விலையை உயர்த்துறீங்க ₹125. அப்போது மக்கள் கையில் வந்து நீங்கள் காசு கொடுத்தா தான், அந்த ₹25 கொடுத்தா தான் அவன் போய் ₹125 பொருளை வாங்கணும். அதை கொடுக்குறது யார்? கவர்மெண்ட்டு தான் கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அப்போ அவங்க வந்து ரேட்டை கட் பண்ணி சிஸ்டத்துக்குள்ளே மணியை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணி உள்ளே சப்ளை பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுறாங்களோ இல்லையோ, மறுபடியும் இந்த ரெசெஷன் ஃபியர்னால் வந்து ரேட் கட் பண்ணி மறுபடியும் வந்து எக்கானமியில் வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து புழங்கும். இது நடக்கிறதுக்கு 2-3 வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் இந்த கேயாஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு மிகப்பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கண்டிப்பாக ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் மேலேயும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிஸ்னஸ் மேலேயும் இன்னமும் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இன்னமும் வந்து இது எல்லாமே வாய்ப்பாக தான் தோணுது. மேபி எப்படி ஐடி செக்டர் வந்து 2022 அந்த 23 வந்து எல்லா செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமே கிடந்துச்சு. அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் கிடக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது 1.5 வருஷம். நான் அந்த 1.5 வருஷத்துக்கும் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் வந்து இந்த ஸ்டாக்குகளை பிடிக்கிறேன். இந்த ஸ்டாக்குகள் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து திருப்பி ரெக்கவர் ஆகிடுவாங்க, இன்னமும் க்ரோத் காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய பர்சனல் ஃபீலிங்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸுக்காக என்னுடைய ப்ரெடிக்ஷனை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.